திருச்சிராப்பள்ளியில் மேவிய சிவனே போற்றி என்று தாயுமானவர் அருள்பாலிக்கும் திருச்சியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் தஞ்சை மார்க்கமாக பயணித்தோம் என்றால் திரு எறும்பூர் என்ற இந்த அற்புத பதியை வந்து அடையலாம். இன்று நாம் தரிசிக்க இருக்கும் திருக்கோயில் திரு எறும்பியூர் ஈசன். அம்பிகை நறுங்குழல் நாயகி என்ற அழகான நாமத்தோடு எறும்பீஸ்வரரோடு இங்கே அருள் பாலிக்கின்றாள். அழகான குன்றின் மேல் அமைந்திருக்கும் ஆலயம். மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்று முச்சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தில் முதலில் நாம் பிரம்ம தீர்த்தத்தை தரிசனம் செய்தோம். குன்றின் மீது ஏறி நாம் அந்த இறைவனை வணங்கினோம் என்றால் வாழ்க்கையிலும் நாம் ஏற்றம் அடைவோம் என்ற நம்பிக்கையோடு இங்கே முழுமுதற் நாயகனை நாம் தரிசிக்கின்றோம். தும்பிக்கையான் மீது நம்பிக்கை வைத்து வணங்கி இந்த பழம்பெரும் ஆலயத்தை தரிசிக்க இருக்கின்றோம். தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களுள் 7வது தலமாக இது போற்றப்படுகின்றது. நாவுக்கரசர் இந்த ஆலயத்து இறைவனை வணங்கி பாமாலையால் மாணிக்கமே என்று வர்ணனை செய்கின்றார். மாணிக்க தியாகர் என்று அழைப்போம். அதுபோல மாணிக்கத்தை செழும் சுடரை சென்று அடைய பெற்றேன் நானே என்று இந்த தலத்தில் வந்து ஆனந்தம் கொள்கின்றார் அப்பர் சுவாமிகள். ஆதிசேஷனுக்கும் வாயுதேவனுக்கும் இடையே தன்னுள் யார் பெரியவர் என்று போட்டி ஒரு முறை வந்தது. அப்பொழுது மேருமலையை அந்த பாம்பானது சுற்றி கொள்ள அதை அசைக்க வாயு பகவான் முற்பட்டார். இவர்கள் இருவரும் கடும் போரில் இருக்கும் பொழுது அந்த மேருமலையில் இருக்கும் சில கற்கள் தமிழகத்தில் வந்து விழுந்தன. அவைகள் இன்றும் குன்றாக கோயிலாக போற்றப்படுகின்றது. அப்படி மேருமலையின் ஒரு சிறிய பகுதியே இன்று திரு எறும்பூர் என்ற மலையாக பிரமிப்பாக நமக்கு காட்சி தருகின்றது. நந்தி தரிசனம் நமக்கு புண்ணியத்தை நல்கும். நந்தி பகவானை தரிசனம் செய்து இந்த ஆலயத்தை நாம் வலம் வர இருக்கின்றோம். இழந்த பதவியை அளிக்கும் சர்வ ஆற்றல் உடைய ஆலயம். தாரகாசுரன் என்ற அசுரனிடம் இந்திரலோகம் மாட்டிக்கொண்டது. அவனிடம் இருந்து தன்னுடைய இந்திர உலகத்தை மீட்ட பல முயற்சிகளை செய்த தேவேந்திரன் நிறைவாக இறைவனே கதி என்று தன்னுடைய தேவர்கள் கூட்டத்தோடு இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபட எண்ணினான். எங்கே தன் உருவம் கொண்டு இந்த ஆலயம் சென்றால் தாரகாசுரனிடம் பிடிபட்டு விடுவோமோ என்று பயந்து தேவர்கள் அனைவரும் எறும்பு வடிவம் கொண்டு இந்த இறைவனை மலர் தூவி அர்ச்சிக்க வந்தார்கள். இங்கே சமய குரவர்கள் 4வரை தரிசனம் செய்கின்றோம். இந்த தேவாதி தேவர்களும் வரிசையாக மலர் கொண்டு இறைவனை பூஜிக்க வரும்பொழுது பொதுவாக லிங்க திருமேனியில் இருக்கும் பானமானது வழுவழுப்பாகவே இருக்கும். அதனால் எறும்பு வடிவம் கொண்ட தேவர்களால் அதன் மீது பயணித்து அந்த லிங்கத்தின் உச்சியில் அவர்கள் கொண்டு வந்த மலரினை வைக்க முடியவில்லை. மனம் வருந்திய தேவர்களின் துயரை துடைக்க இறைவன் மண் புற்று போல தன்னுடைய உருவத்தை மாற்றி சற்றே இடப்புறமாக சாய்ந்து கொண்டாராம். செங்குத்தாக இருந்ததால் மேலே ஏற முடியாமல் தவித்த தேவர்கள் இப்பொழுது எறும்பு வடிவத்தோடு சாய்ந்தே இருந்த லிங்க திருமேனியின் மீது ஏறி அவருடைய சிரசின் மீது பூக்களை வைத்து பூஜித்தார்களாம். அது மட்டும் அல்ல, இந்த லிங்க திருமேனியானது 2 பகுதிகளாக பிரிந்திருக்கும் கோலத்தையும் காணலாம். இதில் வலதுபுறம் சிவன் என்றும் இடப்புறம் அம்பிகை என்றும் போற்றுகின்றார்கள். இப்படி சிவன் அம்சமும் அம்பிகையின் அம்சமும் பொருந்தி இருப்பதால் சிவசக்தி லிங்கம் என்று கொண்டாடுகின்றார்கள். 6 முகக் கடவுளாக முருகப்பெருமான் மயில் மீது 12 கை கொண்டு வள்ளி தெய்வ யானையோடு காட்சி தருகின்றார். இவரது பீடத்திற்கு கீழே அறுகோண சக்கர வடிவமும் இருப்பது கூடுதல் சிறப்பு. இந்த ஷட்கோண சக்கரத்தோடு இருக்கும் முருகனை வணங்கினால்
பல தோஷங்களிலிருந்தும் விடுபடலாம். மூன்றாவது தமிழ் சங்கத்தின் தலைவராம் அகத்தியருக்கு இந்த ஆலயத்தில் முருகப்பெருமான் உபதேசித்தது இன்னும் விசேஷத்தை தருகின்றது. பைரவருக்கு எதிரே அமைந்திருக்கும் கஜலட்சுமியை நாம் தரிசனம் செய்கின்றோம். இந்த ஆலயத்தில் வேகமூர்த்தமாக இருக்கும் பைரவ மூர்த்தி சொர்ண கால பைரவர் என நாமம் பெற்று இருக்கின்றார். அப்படி உக்கிரமாக இருக்கும் பைரவரையும் அவருக்கு அருகே இருக்கும் அந்த லக்ஷ்மி தேவியையும் வழிபாடு பண்ணால் ஒரே சமயத்தில் பயங்கள் நீங்கி குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகும் என்பது நம்பிக்கை. கோஷ்டத்தில் முறையே இருக்கும் பரிவார தெய்வங்களையும் நாம் ரசித்தோம். கஷேத்திரத்தின் காவல் தெய்வமாக இருக்கும் சொர்ணகால பைரவரை தரிசித்து நம்முள் இருக்கும் நடுக்கத்தை தீர்ப்போம். இந்த ஆலயத்தில் பல லிங்க திருமேனிகளையும் நாம் தரிசிக்கலாம். நவக்கிரகங்கள் இருக்கும் அந்த அற்புத இடத்தில் சூரிய பகவான் தன்னுடைய 2 தேவியரோடு இந்த ஆலயத்தில் காட்சி தருகின்றார். ரதியும் மன்மதனும் மிகவும் அழகானவர்கள். ரதி தேவியானவள் தன்னுடைய அழகினால் ஆணவம் என்றும் இருக்கக்கூடாது என்று அழகாக இருக்கும் சௌந்தர்ய நாயகி நறுங்குழல் நாயகியை வணங்கி ஆணவ மலத்திலிருந்து ரதிதேவியானவள் விடுபட்டாளாம். இங்கே மதுரையில் இருக்கும் பெண்கள் கூந்தலில் இயற்கையிலேயே மனம் உள்ளதா இல்லையா என்று திருவிளையாடலில் நக்கீரரோடு இறைவன் புரிந்த வாதத்திற்கான அற்புத பதில்தான் இந்த ஆலயத்தின் நறுங்குழல் நாயகி. திருவரம்பூர் இந்த மலை மேலே சுவாமி இருக்கார். 125 படி மலை மேலே மாணிக்கமாக இருக்கார். இந்த ஸ்தலம் பார்த்திங்கன்னா சுவாமி புற்று வடிவத்தில் இருக்கார். தாரகாசுரங்கிற அசுரனுக்கு பயந்துட்டு தேவர்கள் முனிவர்கள்லாம் உருவம் தெரியாமல் இருக்க பிரம்மா கிட்ட தவம் இருந்து வர வாங்கி எறும்பாக வழிபட்ட ஸ்தலம். எறும்பு ஏறி பூஜை பண்ணுங்கிறதுக்காக சுவாமியை மண் புற்றா மாதிரி வடபுறம் சாஞ்சதா ஸ்தல புராணம். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா சுவாமி புற்றா இருப்பார், வடபுறம் சாஞ்சி இருப்பார். சுவாமிக்கு மூலவருக்கு அபிஷேகம் கிடையாது, ஆவடையாக இருக்குத்தான். லிங்கத்துக்கு வெறும் தைல காப்பு தான். சிறப்பு அபிஷேகம்னா கவசம் சாத்தி தான் அபிஷேகம் பண்ணுவோம். சைவக்குறவர்னு சொல்லப்படுற 4 பேரில் திருநாவுக்கரசர் பதிகமான ஸ்தலம். அம்பாள் பேர் நறுங்குழல் நாயகி. தெற்க பார்த்து இருப்பாங்க கொடிமரத்து வாசல்லே. இந்த ஸ்தலத்தில் முருகப்பெருமான்ட்டு அகத்தியர் அருள்வாக்கு பெற்று போனதாக ஒரு வரலாறு உண்டு.
பெருந்துரை நம் தேவனடி போற்றி. ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி. ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. இறைவன் இறைவியை அலங்கார கோலத்தில் தரிசனம் செய்கின்றோம். நறுங்குழல் நாயகி தெற்கு பார்த்த கோலத்தில் இந்த ஆலயத்தில் குடிகொண்டு இருக்கின்றாள். உயர்குல பெண்களுக்கு இயற்கையிலேயே கூந்தலில் மனம் உண்டு என்பதை அம்பிகையானவள் நிரூபணம் செய்கின்றாள். சிவபெருமானின் கருவறைக்கு நுழையும் முன்பு துவார பாலகர்கள் இருவர் இருப்பார்கள். அதில் ஒருவர் கோப முகத்துடனும் இன்னொருவர் சாந்த முகத்துடனும் இருக்கின்றார்கள். அது எதை குறிக்கின்றது என்றால், இறைவனின் திரு சன்னதிக்குள் நுழையும் பொழுது நம்முள் இருக்கும் கோபம், பொறாமை, ஆணவம் அவை அனைத்தும் அவரை தரிசித்து சன்னதியை விட்டு வெளியே வரும் பொழுது அந்த மலங்கள் நீங்கப் பெற்று ஆனந்தமும் இன்பமுமே பெருகும் என்ற உண்மையை உணர்த்தும் விதமாக ஒரு துவாரபாலகர் கோபத்துடனும் மற்றொரு துவாரபாலகர் சாந்த முகத்துடனும் வீற்றிருக்கின்றார். திரு எறும்பியூர் ஈசன் மூலவர் சன்னதியில் லிங்கத் திருமேனி சிவசக்தி அம்சமாக விளங்குகின்றது. இங்கே நடக்கும் பூஜைகளில் கொடுக்கும் நைவேத்தியங்களை இறைவனே வந்து ஏற்றுக்கொள்வதாக ஐதீகம். ஒவ்வொரு முறை அர்ச்சக பெருமக்கள் அந்த இறைவனுக்கான நைவேத்தியம் செய்கையில் கருவறையில் எறும்புகள் இன்றும் வரிசையாக ஊர்ந்து சென்று இறைவனுக்கான நைவேத்திய பொருட்களை எடுத்துக் கொள்ளுமாம். இதை காணும் பொழுது சிவனே எறும்பு வடிவம் கொண்டு நாம் கொடுக்கும் உணவினை இன்முகத்துடன் ஏற்றுக்கொள்கின்றார் என்பது நம்பிக்கை. கருவறைக்கு பின்புறத்தில் 2 காசி விஸ்வநாதர் சன்னதிகள் இந்த ஆலயத்தில் இருப்பது கூடுதல் விசேஷம். வைகாசியில் இறைவனுக்கான பிரம்ம உற்சவம் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. தேவர்களே எறும்பு வடிவில் வந்து வணங்கியதால் இது எதை உணர்த்துகின்றது? நாம் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் இறைவன் என்ற அந்த பெரிய பரபிரம்மத்தின் முன்பு எறும்பு அளவு சிறியவர்களாகத்தான் இருக்கின்றோம். நம்முடைய வேண்டுதல்களுக்கும் இறைவன் செவிசாய்த்து கருணையோடு அருள் செய்கின்றான் என்ற மா உண்மை நமக்கு புலனாகின்றது. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.